வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள் நண்பா. இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எமர்ஜென்சி SOSன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் எமர்ஜென்சி டைமில் உங்களால் யாரையாவது காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதுவும் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் நண்பா. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா ஆடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது உங்களுக்கு முக்கியமான சில காண்டாக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எப்போ ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காண்டாக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு என் நம்பரையும் ஆட் பண்ணுறேன். என் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டுனா சென்ட் வரும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா இந்த நம்பர் வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ பேக் வாங்க. இப்போ பேக் வந்துட்டு நான் எமர்ஜென்சி காண்டாக்ட் வந்து ஒருத்தர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போது நீங்கள் எமர்ஜென்சி காண்டாக்ட் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து எமர்ஜென்சி டைமில் நீங்கள் யாரையாவது காண்டாக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பவர் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 5 டைமை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சாரி நண்பா, பவர் பட்டன் ஆஃப் பண்ணுறதால வீடியோ கட் ஆகுது. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பவர் பட்டனை 5 முறை ப்ரெஸ் பண்ணுறதால அதாவது நீங்கள் ஆட் பண்ணிங்களா எமர்ஜென்சி காண்டாக்ட், இந்த காண்டாக்டுக்கு வந்து அதாவது ஒரு எமர்ஜென்சி அலாட் மாரி போகும். அந்த மாதிரி எமர்ஜென்சி அலாட் போகிறதால அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து ஹெல்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தான் நண்பா. கீழே வந்து சென்ட் கால் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுடைய 1 hour பிஃபோர் கால் ஹிஸ்ட்ரி வந்து அவங்க நீங்கள் ஆட் பண்ணிங்களா அந்த நம்பருக்கு வந்து சென்ட் ஆகிடும். இது மூலிமா நீங்கள் எமர்ஜென்சி டைமில் மற்றவங்களை காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் நண்பா.